ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாஸ் ஏன்ஷியன்ட் பாஸ்ட் ஆர்எஸ் சர்மாவோட இந்தியாஸ் ஏன்ஷியன்ட் பாஸ்டில் சாப்டர் 2 பார்க்க போகிறோம். சாப்டர் 2 என்னது? மாடர்ன் ஹிஸ்டோரியன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா. இந்த டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதை நான் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். அதோட கண்டினியூவேஷனாக இப்போ நம்ம சாப்டர் 2வை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன சொன்னோம்? சாப்டர் 2 மாடர்ன் ஹிஸ்டோரியன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா. ஓகேவா? ஸோ நம்ம பண்டைய இந்திய வரலாற்றை பற்றி படிச்சுட்ருக்கோம். அதில் நம்ம அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதோட இந்த பண்டைய இந்திய வரலாறு எப்படி இப்போ மாடர்ன் ரிசர்ச்சர்ஸ் இப்போ இருக்க பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படிக்கிறோம் இல்லையா? இந்த லெவலுக்கு அது எப்படி முன்னேறுச்சு, எப்படி வளர்ந்துச்சு, ஆரம்பத்துலேருந்தே நம்மக்கிட்ட ஹிஸ்ட்ரி சோர்சஸ்லாம் இருந்ததா, அப்போலேருந்தே நம்ம இப்படி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோமா, நம்மளுடைய முன்னோர்களை பற்றியும் மூதாதையர்களை பற்றி நம்மக்கிட்ட கிளியர் கட்டாக எல்லாமே நம்மக்கிட்ட இருந்ததா அப்படின்ட்டு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய இந்தியன்ஸ்க்கு பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள வரலாறு இருக்குது, அது இல்லைன்னு மறுக்க முடியாது, சரிங்களா? ஆனால் அது கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் இருந்ததான்னு கேட்டால் இல்லை. ஏன் எப்படி இருந்ததுன்னா, நான் அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு இதிகாசமாகவும் ஒரு புராணங்களாகவும் வாழ்க்கை வரலாறாகவும் இப்படி தான் இருந்துச்சு. ஒரு கம்ப்ளீட் ஒரு அத்தரைஸ்டு ஒரு ஹிஸ்ட்ரியாக நம்மக்கிட்ட இல்லை, சரிங்களா? ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரியான இதிகாசங்கள் புராணங்களாக தான் நம்மளுடைய கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் அந்த காலத்தில், நான் அந்த காலம் அப்படின்ட்டு சொல்கிறது எப்படின்னா ஒரு 300-400 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இதை தான் ஒரு எழுத்து முறையில் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மக்கிட்ட ஒரு சோர்ஸாக இருந்துதான்னு கேட்டால் கிடையாது. அதெல்லாம் எப்படி இப்போ நம்மக்கிட்ட இப்படி ஒரு சோர்ஸாக ஹிஸ்ட்ரி, கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கம்ப்ளீட்டாக நம்மக்கிட்ட கிடைச்சது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா 18th செஞ்சுரியோடைய செகண்ட் ஹாஃபில் தான், 18ஆம் நூற்றாண்டு பாதி முடிச்சதுக்கப்புறம் 2ஆம் பாதியில் தான் நமக்கு ஹிஸ்ட்ரியோடைய தொடக்கம். அதாவது எல்லாமே கம்ப்ளீட் சோர்ஸாக நம்மக்கிட்ட ஆல்ரெடி அங்கங்கே கடந்தது அப்படியே ஒன்று திரட்டப்பட்டு நம்மளுடைய மொத்த ஒரு ஹிஸ்ட்ரியும் ஒரு எழுத ஆரம்பிக்கப்பட்டது. கம்ப்ளீட் ஒரு சோர்ஸாக ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா ஆரம்பிக்கப்பட்ட காலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 18ஆம் நூற்றாண்டுடைய 2ஆம் பாதி தான். ஏன் அப்போதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ண வந்தாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க இந்தியாவை ஆட்சி பண்ண ஆரம்பித்த காலகட்டத்தில், அதாவது அவங்க 1600லேயே நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. குவீன் எலிசபெத் கிட்ட ஒரு சார்ட்டர் வாங்கிட்டு அவங்க 1608 நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஒரு வணிகர்களாக வந்தவங்க ஆட்சியாளர்களாக மாறுறது எப்போனா 1764-65 காலகட்டத்தில் தான். ஸோ அப்போ பெங்காலையும் பீகாரையும் அவங்க கைப்பற்றுறாங்க. பெங்கால் நம்ம இந்தியாவுடைய ஒரு பழமை வாய்ந்த ஒரு நகரம், ஒரு நல்ல செல்வ செழிப்பான ஒரு நகரமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா அது பெங்காலை தான் சொல்லலாம். வங்காளம் ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு நகரமாக இருந்தது. ஸோ அந்த பெங்காலை அவங்க கைப்பற்றுறாங்க. எப்போ? 1765. அப்போது பெங்காலும் பீகாரும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம நாட்டை அவங்க ஆட்சி பண்ணணும். எப்படி ஆட்சி பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். ஏன்னா இங்கே ஹிந்து மக்களும் இருக்கிறாங்க, இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க, மற்ற மத மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க இவங்க இருக்கிறாங்க. ஸோ ஹிந்துஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட சட்டங்கள் இருக்குது. ஒரு சொத்துரிமை சட்டமாக இருந்தால் கூட ஹிந்து லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ட்டு ஒரு சட்டம் இருக்குது. அதே போல் முஸ்லீம்ஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட சட்டம் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது தான் என்ன பண்ணுறாங்க, 1776 நம்ம மனுஸ்மிருதி இருக்கு இல்லையா, மனுஸ்மிருதி, அந்த மனுஸ்மிருதியை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. மனுஸ்மிருதிங்கிறது ஒரு லா புக் இல்லையா, ஹிந்து லா புக். அந்த லா புக்கை என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷில் ஆங்கிலேயர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. என்ன பேரில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க? கோட் ஆஃப் ஜென்டோ லாஸ். மனுஸ்மிருதிங்கிறது என்னவா பேர் மாற்றப்படுது இங்கிலீஷில்? கோட் ஆஃப் ஜென்டோ லாஸ் அப்படின்ட்டு பேரோட இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அப்போது அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால்
ஹிந்து சட்டத்துக்காக ஹிந்து பண்டிதர்கள்கிட்டையும், முஸ்லீம் சட்டத்துக்காக மௌலவிகள்கிட்டையும், நீதிபதிகளோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த முயற்சி எல்லாம் சேர்ந்து தான் 1784 ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு உருவாகுது. இதை உருவாக்குனவர் யாருன்னா சர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. ஸோ எப்போ வந்துட்டு உருவாக்குறாங்க, 1784 எங்கே உருவாக்குறாங்க, கல்கட்டாவில் உருவாக்குறாங்க. சரிங்களா? ஸோ இவர் யார், இந்த சர் வில்லியம் ஜோன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சேர்ந்த ஒரு ஆஃபீஸர். ஸோ இவர் வந்துட்டு தான் வந்துட்டு என்ன ஒரு விஷயத்தை வந்துட்டு பெரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. சமஸ்கிருதம், லத்தீன், கிரேக்கம் இந்த 3 மொழிகளுமே ஒரே குடும்பத்தை சேர்ந்த மொழி. இந்த 3மே வந்துட்டு ஒரே லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அவர் அதனால என்ன பண்ணுறாரு, சகுந்தலம் நூலை வந்துட்டு 1789 இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. யார், இந்த வில்லியம் ஜோன்ஸுங்கிறவர். அவருக்கு முன்னாடியே 1785 பகவத்கீதையை வில்கின்ஸுங்கிற ஒருத்தவர் வந்துட்டு என்ன பண்ணிடுறாரு, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிடுறாரு. 1785 பகவத்கீதை டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது இங்கிலீஷில். யார் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, வில்கின்ஸுங்கிறவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. 1789 சர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் சாகுந்தலத்தை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஷியாட்டிக் சொசைட்டி எங்கள் பெங்காலில் வந்துட்டு 1784 பெங்கால் ஏஷியாட்டிக் சொசைட்டி உருவாக்குனாங்க இல்லையா, அதே போல் பாம்பே ஏஷியாட்டிக் சொசைட்டி அப்படின்னு 1804 உருவாக்குறாங்க. அதே போல் லண்டன் ஏஷியாட்டிக் சொசைட்டி அப்படின்னு 1823 உருவாக்குனாங்க. ஸோ இதனால் வந்துட்டு இந்தியன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் ஐரோப்பிய மக்கள்கிட்ட ரொம்பவே அதிகரிக்குது. ஏன்னா நம்ம நாட்டை பற்றி இவர் வந்துட்டு சொல்லிடுறாரு இல்லையா, வில்லியம் ஜோன்ஸு என்ன சொல்லிடுறாரு, சமஸ்கிருத மொழி, லத்தீன் மொழி, கிரேக்க மொழி இது எல்லாமே வந்துட்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லிடுறாரு. அப்போது உலகத்தோடைய பார்வை நம்ம இந்தியா மேலே படுது. என்ன, நம்ம இந்தியாவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளோட பார்வை இந்தியா மேலே படுது. முக்கியமாக அவர் சொன்ன விஷயத்துலே ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூரோப்பியன் லாங்குவேஜஸ் வந்துட்டு சான்ஸ்கிரிட்டுக்கு, சமஸ்கிருதத்துக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லிடுறாரு. அதனால யூரோப்பியன்ஸ்க்கு வந்துட்டு என்ன ஆயிடுது, இந்திய மொழிகள் மேலேயும் இந்தியா மேலேயும் ஒரு ஆர்வம் வந்துட்டு அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஜெர்மனி, பிரான்ஸ், ரஷ்யா இந்த மாதிரி நாடுகளில் கூட இந்தியன் ஸ்டடீஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யூனிவர்சிட்டிஸ்லேயும் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சமஸ்கிருதத்தை வந்துட்டு ஒரு சப்ஜெக்டாக வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குன்னு தனியாக ப்ரொஃபஸர்ஸ் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ நடக்குது. இப்படி இந்த காலம் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு நபர் வராரு. அவர் தான் யாருன்னா மேக்ஸ் முல்லர். இவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர். ஆனால் இங்கிலாந்தில் தான் அவர் வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா 1857 வந்துட்டு பெருங்கிளர்ச்சி நடந்தது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1857 கிரேட் ரிவால்ட் ஆஃப் இந்தியா நடந்தது இல்லையா. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனே மாறுபடுது. அதுவும் நமக்கு தெரியும். அது வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே இருந்த இந்தியா வந்துட்டு பிரிட்டிஷ் க்ரௌன் ரூலுக்கு நேரடி ஆட்சி கீழே வந்துட்டு நம்ம இந்தியா வந்துட்டு வந்துடுது. ஸோ இந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை அவங்க வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இந்தியாவை பற்றி நமக்கு தெரியணும், நம்ம தெரிஞ்சுக்கிட்டது பத்தலை, இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது, இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அதனால நம்ம இந்திய சொசைட்டி, கல்ச்சர் இது எல்லாத்தையும் இன்னும் ஆழமாக ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு யோசித்து அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை வந்துட்டு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியன் மிஷனரிஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, மதத்தை பரப்புறது ஒரு நோக்கம்தான் அவங்களுடைய இது. அதுக்கு அனுமதி கொடுக்குது யார், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதுக்கும் வந்துட்டு அனுமதி கொடுக்குது மிஷனரிஸ் இந்தியாக்குள்ளே வரத்துக்கு. ஸோ அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹிந்து ரிலீஜனில் இருக்கக்கூடிய வீக்னஸ் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடுறாங்க. ஏன்னா மத மாற்றத்துக்காக தான் வந்துட்டு அவங்க அதில் இருக்கக்கூடிய வீக் பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு தேடுறாங்க. ஸோ இதுக்காக
பல ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள், அந்த நிறைய கல்வெட்டுகள், வாசகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க இங்கிலீஷ்க்கு. நம்ம மொழியை வந்துட்டு அவங்களுடைய மொழிக்கு வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணதில் மேக்ஸ் முல்லர் மட்டும் கிட்டத்தட்ட 50 வால்யூம்ஸாக அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். மோஸ்ட்லி அவர் வந்துட்டு என்ன தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, இந்தியன் டெக்ஸ்ட்டை மட்டும்தான். இந்திய மொழிகளை, இந்தியாவில் கிடைக்கப்பெற்ற அத்தனை அவருக்கு கிடைக்கப்பெற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணிடுறாரு, டிரான்ஸ்லேட் பண்ணிடுறாரு இங்கிலீஷில். இப்போது ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன ஒரு ப்ராப்ளம் இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க தான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிடுறாங்க இல்லையா. ஸோ இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணதும் பல நாடுகளில், வெளிநாடுகளில் யூரோப்பியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஸோ இந்த புக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட புக்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறாங்க. இதை படிச்சுட்டு அவங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அவங்கக்கிட்டே இந்த ஒரு ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட் என்ன வருதுன்னா, இந்தியன்ஸ்க்கு ஹிஸ்ட்ரி சென்ஸே இல்லை, டைம் இம்பார்ட்டன்ஸே அவங்க கொடுக்கல, எந்த காலத்தில் எது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரோனாலஜிக்கலாக ஒரு டைம் ஆர்டர் சென்ஸே அவங்களுக்கு வந்துட்டு இல்லை. டெஸ்பாட்டிசம்க்கு அவங்க வந்துட்டு பழகிட்டாங்க. டெஸ்பாட்டிசம்னா சர்வாதிகார ஆட்சிக்கு கீழே அதே மாதிரியே இருக்கிறதுக்கே அவங்க வந்துட்டு பழகிட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஆன்மீகத்தில் மட்டும்தான் நாட்டம் இருக்குது, நாட்டு மேலேயோ தேசபக்தி இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சுயாட்சிங்கிற ஒரு எண்ணம்லாம், செல்ஃப் ரூல்லாம் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பொதுவான இந்த மாதிரியான கருத்துக்களை வைக்கிறாங்க. யாரு? மேற்கத்திய அறிஞர்கள். எதுக்கப்புறம் இந்த மாதிரி மேக்ஸ் முல்லர்லாம் வந்துட்டு நிறைய புக்ஸை வந்துட்டு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதேமாரி அவங்க இந்த கருத்துக்கள்லாம் முன்வைக்கவும் இந்தியாவை சேர்ந்த பல அறிஞர்களுக்கு கோவமாகவும் ரோஷமாகவும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்துட்டு நம்ம பார்ப்போம். இப்போ வந்துட்டு இதை முடிச்சுப்போம். இதில் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு அறிஞர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், யார்? விஏ ஸ்மித். விஏ ஸ்மித் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு புக் எழுதுறாரு. என்னன்னா இயர்லி ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாரு 1904. இது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய புக்கில் வந்துட்டு அதிகமாக பிரிட்டிஷ்க்கு ஃபேவராக, ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக அவர் வந்துட்டு நிறைய கருத்துக்களை பதிய வச்சிருக்கிறாரு. என்னென்னா வெளிநாட்டை சேர்ந்தவங்களுடைய பங்களிப்பு ரொம்பவே அதிகமாக நம்ம நாட்டில் இருக்குங்கிற மாதிரி அவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி அவருடைய புத்தகத்தில் நிறைய கருத்துக்களை அவர் பதிய வச்சிருக்கிறாரு. முக்கியமாக 1/3 ஆஃப் த புக், 3/1 பகுதி வந்துட்டு அந்த புக்கில் வந்துட்டு அலெக்சாண்டருடைய இன்வேஷன்ஸை பற்றி மட்டும்தான் அவர் நிறைய வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது ஏற்கனவே அந்த மேற்கத்திய அறிஞர்கள் சொன்ன மாதிரி இந்தியா வந்துட்டு டெஸ்பாட்டிசமான ஒரு நாடு தான் அப்படிங்கிறத வந்துட்டு இவரும் என்ன பண்ணுறாரு, காட்டுறாரு. டெஸ்பாட்டிசம்னா என்னது? ஒரு சர்வாதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த இப்படி இருக்கக்கூடிய நாடு தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக அவர் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் ஒற்றுமையே கிடையாது, பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்தியாவில் வந்துட்டு ஒற்றுமையே வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியாக அவர் வந்துட்டு கருத்துக்களை பதிவிக்கவும் எல்லார் மத்தியிலையும் நிறைய மேற்கத்திய அறிஞர்கள் மத்தியில் எப்படி அவங்களுடைய இமேஜினேஷன் வந்துட்டு நம்ம நாட்டை பற்றி இருக்குது அப்படின்னா, இந்தியர்கள், இந்தியா அப்படிங்கிறது ஒரு கீழ்த்தரமான ஒரு நாடு, கீழ்த்தரமான மக்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்துட்டு விதைக்கிற மாதிரி வந்துட்டு அமையுது. ஸோ அதாவது ஆங்கிலேயர்கள் வந்துட்டு இந்த நாட்டை வந்துட்டு ஆட்சி பண்ணுறது நியாயப்படுத்துகிற மாதிரி வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்குது. இதுல ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு வேலிடிட்டியா இருந்தாலும் எதுலனா அந்த விஏ ஸ்மித் அவர் எழுதின அந்த புக்ல வந்துட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு வேலிடிட்டியா இருந்தாலும் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பார். ஆனா இந்த மாதிரியான கான்ட்ரோவர்சியலான நிறைய செய்திகள் வந்துட்டு அவரு பதிவு செய்திருக்காரு. ஸோ இதனால் என்ன ஆயிடுது, நம்ம இந்திய மக்களுக்கிடையே ஒரு 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 பெரும் கொந்தளிப்பு ஏற்படுது. என்ன, நம்மளோட ஹிஸ்ட்ரியை பற்றி இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க, ஏன் நமக்கு ஹிஸ்ட்ரி கிடையாதா, நம்மளால் நம்ம அந்த காலத்துலேருந்து நம்ம நாட்டை அரசர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு ஆட்சி செய்யலையா, ஒரு ஒற்றுமை நமக்குள்ள இல்லையா அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்பு வந்துட்டு வருது. ஸோ அதனால்
இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பதிவுகளே வந்துட்டு இந்தியன் ஸ்காலர்ஸ்க்கு, இந்தியால இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு வந்துட்டு ஒரு பெரும் சவாலா ஏற்படுது. ஸோ இப்பதான் வந்துட்டு என்ன ஆகுது, அந்த நம்ம டாபிக் செகண்ட் டாபிக் நேஷனலிஸ்ட்டுங்கிற டாபிக்குள்ளேயே போக போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம யாருடைய வியூஸ் பற்றி பார்த்தோம், காலனியாலிஸ்டோட வியூஸை பற்றி பார்த்தோம். ஸோ காலனி ஆதிக்கம் செலுத்தினவங்களுடைய பார்வையில் நம்ம இந்தியா எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன, காலனியாலிஸ்டுக்கு அப்புறம் நேஷ்னலிஸ்டோட அப்ரோச், நம்ம நாட்டை சேர்ந்தவங்களுடைய, நம்ம நாட்டு அறிஞர்களோட பார்வையில் நம்ம இந்தியாவை அவங்க எப்படி வந்துட்டு பிரதிபலிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்தியர்களை குறை சொல்லி அவங்களோட வரலாறை வந்துட்டு நம்மளோட, அதாவது நம்ம வரலாறை தவறாக காட்டி இந்தியன்ஸ்க்கு செல்ஃப் ரூல் பண்ண தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நாட்டை சேர்ந்த அறிஞர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக ஆயிடுச்சு. எல்லாரும் இல்லை, குறிப்பாக வெஸ்டர்ன் எஜுகேஷன்ஸை படித்த இந்தியன் ஸ்காலர்ஸ். ஏன் தெரியுமா, அவங்க பிரிட்டிஷர்ஸ், அவங்க ஆங்கிலேயர்கள் எழுதின புக்ஸை இவங்க படிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை படிக்கும்போது இந்தியாவை பற்றி நெகட்டிவாக வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அதனால அவங்களுக்கு ரெட்ட மடங்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. என்ன நம்ம நாட்டை பற்றி இவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்ட்டு ஒரு பக்கம் கோபம் வருது, இன்னொரு பக்கம் நம்ம நாட்டோட ஹிஸ்ட்ரியை நம்ம திருத்தி எழுதணும், நம்ம வந்துட்டு கரெக்டாக அவங்க சொன்னது தப்புன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு இப்படி ஒரு எண்ணம் வேற வருது. ஸோ இப்படி ரெண்டு மடங்கான ரெண்டு பக்கமான ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு வந்துட்டு ஏற்படுது. ஸோ முதல்ல அவங்க அப்செட் ஆனதுக்கான காரணம் என்ன, பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன்ஸ் நம்ம பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக செதைச்சிட்டாங்க, அதாவது உண்மையை வந்துட்டு மாற்றி காட்டிட்டாங்க. இன்னொரு காரணம் என்ன, அந்த காலத்தில் இந்திய சமூகம் வந்துட்டு பழைய முறையை பேக்வேர்ட் சிஸ்டமாக தான் இருந்துச்சு. பேக்வேர்ட் சிஸ்டம்னா அந்த காலத்தில், அந்த காலம் அப்படின்னா இப்போது ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த காலத்திலே எடுத்துப்போம். அப்போ இருந்த சமகாலத்தில் கான்டெம்பரரி பீரியடில் அப்போ இருக்கக்கூடிய பிரிட்டன் எப்படி இருந்தது, ஒரு கேபிட்டலிஸ்ட் முதலாளித்துவ நாடாகவும் ஒரு மாடர்னான நாடாகவும் டெவலப்டு நாடாகவும் இருந்துச்சு. அதே சமயத்தில் நம்ம இந்தியா எப்படி இருந்திருக்குது, ஒரு பேக்வேர்ட் சொசைட்டியாக வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே அப்செட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு குரூப் ஆஃப் அறிஞர்கள், ஸ்காலர்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்படி அவங்க எடுத்த பொறுப்பு தான் நம்ம சமூகத்தை மாற்றணும், நம்ம ஹிஸ்ட்ரியை சரியாக எழுதணும் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அவங்களோட மெயின் கோல் என்ன, நம்ம இந்தியன் சொசைட்டியை வந்துட்டு ரிஃபார்ம் பண்ணணும், இன்னொன்று சோஷியல் ஈவல்ஸ், இங்கே இருக்கக்கூடிய சமூக சீரழிவுகளை வந்துட்டு அகற்றணும் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு யோசிக்கிறாங்க. ஸோ இதோட சேர்த்து ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி, பண்டைய இந்திய வரலாறையும் மறுபடியும் எழுதணும், அதை கரெக்டான வெர்ஷனை நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணி அதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், இப்படி தவறாக அவங்க சித்தரித்ததை வந்துட்டு நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி அவங்க எப்படி எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, சமூக சீர்திருத்தத்துக்கு சப்போர்ட்டாக நம்ம வந்துட்டு எழுதணும் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அதை விட அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா என்ன படுது, இந்தியர்களால் செல்ஃப் ரூல் பண்ண முடியுங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு இப்போ இருக்கிற மெயின் கடமையாக வந்துட்டு அவங்க அப்போ நினைக்கிறாங்க. இந்தியன்ஸ் வந்துட்டு என்ன பண்ண முடியும், இந்தியன்ஸால் செல்ஃப் ரூல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும். இதுதான் அவங்களுடைய மெயின் டார்கெட்டாக இருந்தது. இங்கே அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பல வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் வந்துட்டு எப்படி இருக்கிறாங்கன்னா, ஹிந்து ரிவைவலிசம் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறாங்க. அதாவது ஹிந்து மதம் புத்துயிர் பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது பண்டைய இந்து கலாச்சாரத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, புகழ்கிறாங்க, அதுதான் வந்துட்டு கரெக்டான சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அப்படின்னு இல்லை. சில பேர் எப்படி இருக்கிறாங்க, பகுத்தறிவாதியாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு பகுத்தறிவோடு நம்ம அப்ரோச் பண்ணணும், பேலன்ஸ்டாக ஹிஸ்ட்ரியை வந்துட்டு நம்ம எழுதணும் அப்படின்ட்டும் திங்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு சிலரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, ராஜேந்திர லால் மித்ரா. ஸோ இவர் யார், இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் வேதிக் டெக்ஸ்ட், வேத புத்தகங்களை நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. அதாவது இண்டோ ஆரியன்ஸ் புக்ஸை வந்துட்டு எழுதியிருக்கிறாரு. இவர் முக்கியமாக என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, போல்டாக ஒரு விஷயம் இவர் சொன்ன ஒரு விஷயம்,
பண்டைய இந்தியர்கள் மாட்டிறைச்சி சாப்பிட்டவங்க, மாட்டிறைச்சி சாப்பிட்ருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவர் போல்டாக சொல்கிறாரு. வேதிக் டெக்ஸ்ட்டை வந்துட்டு அவர் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த அவர் போல்டாக சொல்கிறாரு. அப்போ அந்த சமயத்தில் இது ஒரு ஒரு பெரும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா வந்துட்டு அப்போது அமைஞ்சுது. இவர் வந்துட்டு ஒரு பகுத்தறிவாளியாக ஒரு 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 பிளைண்டாக இப்படி தான் எழுதணும் அப்படின்னு இல்லாமல் ரெண்டு பக்கமும் யோசிச்சு எது வந்து இதுதான் கரெக்டாக அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜியில் அவர் வந்துட்டு எழுதியிருக்கிறார். ஆனால் அது வந்துட்டு ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா அப்போது மாறிச்சு. இன்னொரு குரூப் ஆஃப் ஸ்காலர்ஸ் அறிஞர்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, கேஸ்ட் சிஸ்டத்தை பற்றி, சாதி முறையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சாதி முறை யூரோப்பில் இருக்கக்கூடிய கிளாஸ் மாதிரி தான். அங்கே யூரோப்பில் எப்படி வந்துட்டு உங்ககிட்ட கேஸ்ட் சிஸ்டம் இருக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இங்கே ஒன்றும் தனியாக நாங்கள் மட்டும் தனியாக ஒன்றும் கேஸ்ட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலை. நீங்கள் எப்படி அங்கே கேஸ்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் இங்கே ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி அவங்க வந்துட்டு முன் வைக்கிறாங்க. ஸோ இது ஒன்றும் கம்ப்ளீட்டாக யூனிக்கான ஒரு விஷயம்லாம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவை சேர்ந்த அறிஞர்கள், அங்கே ஒருத்தவர் யாருன்னா ராமகிருஷ்ணா கோபால் பந்தர்கர் அப்படிங்கிற ஒருத்தவர். இவர் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞர். இவர் என்ன பண்ணார்னா, சாதவாகன ஹிஸ்ட்ரியை வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். வைஷ்ணவசத்தோட ஹிஸ்ட்ரியை வந்துட்டு திரும்பவும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். தேடி கண்டுபிடிச்சி அவர் வந்துட்டு எழுதுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி கூட. விடோ ரீமேரேஜ் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணுறாரு. விதவை மறுமணத்தை அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. கேஸ்ட் சிஸ்டம் கிடையாது, குழந்தை திருமணத்தை வந்துட்டு எதிர்க்கிறாரு. இந்த மாதிரி சமூக சீர்திருத்தவாதியாக அவர் வந்துட்டு இருந்திருக்காரு. யார்? ராமகிருஷ்ண கோபால் பந்தர்கர். இன்னொருத்தவர் யார், அடுத்து யாருன்னு பார்த்தோம்னா விஸ்வந்த் காசிநாத் ராஜ்வாடே. இவர் இன்னொரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், வி.கே. ராஜ்வாடே அப்படிங்கிறவர். இவர் என்ன பண்ணுறாரு, இவரோட டெடிகேஷன் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, கிராமமாக போய் மேனுஸ்கிரிப்ட்ஸை வந்துட்டு சேகரிக்கிறாரு, தேடுறாரு. இவர் கிராமமாக போய் அலையிறாரு. அவர் கலெக்ட் பண்ணதை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட 22 வால்யூமாக அவர் வந்துட்டு அந்த புக்கை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒர்க்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 22 வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்துட்டு இவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவர் மேரேஜ் ஹிஸ்ட்ரியை பற்றியுமே ஒரு புக் வந்துட்டு எழுதியிருக்காரு. அது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, வேதிக் டெக்ஸ்ட் அடிப்படையில் வந்துட்டு மேரேஜோட எவல்யூஷன், திருமணத்தோடைய அந்த எவல்யூஷன் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக யார் இருக்காங்க பார்க்க போகிறோம் அப்படின்னா பி.வி. கானே, பாண்டுராங் வாமன் கானே அப்படிங்கிற இவர் ஹிஸ்ட்ரி ஆஃப் தர்மசாஸ்திரா அப்படிங்கிற ஒரு புக்கை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதான் இவருடைய மேஜர் ஒர்க்குன்னு சொல்லலாம். 5 வால்யூம்ஸாக இந்த புக்கை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதை வந்துட்டு ஏன்ஷியன் சோஷியல் லாஸ் என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவாங்க. அதாவது பண்டைய சமூக நீதியோடைய என்சைக்ளோபீடியா அப்படின்ட்டு இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தர்மசாஸ்திரா புக்கை வந்துட்டு சொல்லுவாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்து சமூகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு புக்காக வந்துட்டு இந்த புக்கு வந்துட்டு இருக்குது, ஹிஸ்ட்ரி ஆஃப் தர்மசாஸ்திராங்கிற புக்கு. சரிங்களா? அடுத்ததாக இந்த இந்திய அறிஞர்கள் என்ன ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்படி நினச்ச ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவதத்ரா ராமகிருஷ்ணா பந்தர்கர். இவர் வந்துட்டு அசோகரை பற்றி நிறைய புத்தகங்கள் இவர் வந்துட்டு எழுதியிருக்காரு. அடுத்ததா ஹேமச்சந்திரா ராய் சௌத்ரி. இவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரியன். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, மகாபாரத அந்த போர் அப்போ நடந்த அந்த காலத்துலேருந்து ஆரம்பித்து குப்தர்களுடைய காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியை எழுதின ஒரு மிகப்பெரிய பெருமை யாருக்கு போய் சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவரை யார், ஹேமச்சந்திரா ராய் சௌத்ரிக்கு போய் சேரும். இவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, மகாபாரத வார் பீரியட்லேருந்து ஆரம்பித்து குப்தர்களுடைய காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியை எழுதியிருக்கிறார். அவர் யூரோப்பியன் மெத்தட்ஸை தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னா பீரியட் டிவிஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. அவர் வந்துட்டு என்னது 6th செஞ்சுரியோட இது வரைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 6ஆம் நூற்றாண்டு, கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த வரலாறை அவர் வந்துட்டு எழுதி முடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் B.S. ஸ்மித் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு புக்கு எழுதி நம்ம என்ன பண்ணார், இந்தியன்ஸை நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதினார். ஸோ அவரை வந்துட்டு ஸ்மித்தை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. யார், ஹேமச்சந்திரா ராய் சௌத்ரி வந்துட்டு என்ன பண்ணுறாரு, V.S. ஸ்மித்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஆனாலும் இவருடைய புக்கில் வந்துட்டு என்ன ஒரு விஷயம் வந்துட்டு இதாக இருக்குன்னா,
ரைட்டிங்ஸில் இருக்கும் அப்படின்னா பிராமணிசம் பயாஸில் இருந்தது. இப்போ விஎஸ் ஸ்மித்தோட புக் வந்துட்டு எப்படி இருந்தது? பிரிட்டிஷ் பயாஸில் இருந்தது. பிரிட்டிஷ்க்கு சாதகமாக வந்துட்டு எழுதியிருந்தாங்க. அதே போல் இவருடைய புக் வந்துட்டு ஹேமச்சந்திர ராவ் சௌத்ரியோடைய புக் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிராமணிசத்துக்கு பயாஸ்டாக வந்துட்டு இவருடைய ரைட்டிங்ஸ் வந்துட்டு இருக்குது. அடுத்ததாக ஆர்.சி. மஜும்தார். இவரோட ரைட்டிங்கில் ஹிந்து ரிவைவலிசம் ரொம்பவே அதிகம். ஹிந்து ரிவைவலிசம்னா என்ன? ஹிந்து மத புத்துயிர் பெறத்துக்கு பாடுபட்டவங்க, போராடினவங்க. இவரோட எழுத்துக்களில் ஹிந்து ரிவைவலிசம் அதிகமாகவே இருந்தது. அடுத்ததாக நீலகண்ட சாஸ்திரி. இந்த நீலகண்ட சாஸ்திரி ஏன் ஒரு முக்கியமான ஒரு ஆள் இங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ஸ்காலர்ஸ் எல்லாமே, நார்த் இந்தியன் ஸ்காலர்ஸ் எல்லாமே அவங்க வடநாட்டை பற்றின ஒரு வரலாறை தான் அவங்க வந்துட்டு எழுதுனாங்க. தென்னிந்தியாவுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் வந்துட்டு யாருமே கொடுக்கல. ஸோ அதனால் இந்த நீலகண்ட சாஸ்திரி அதை கரெக்ட் பண்ணுறாரு. அதாவது சவுத் இந்தியாவை பற்றி நல்ல டீட்டெயில்டான ஒரு ஒர்க்காக அவர் வந்துட்டு பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? இங்கே அதிகமான பிராமின் டாமினன்ஸ் இருந்திருக்கு, பிராமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இங்கே தென்னிந்தியாவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ணி காமிக்கிறாரு. சொசைட்டியில் வந்துட்டு பாகுபாடு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ இவங்க எல்லாருமே இந்தியன் ஸ்காலர்ஸ் நம்ம நேஷ்னலிசத்தை பற்றி, நம்ம இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரியை மாற்றி சொன்ன ஆங்கிலேயர்களுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக தான் இவங்க எல்லாருமே தங்களுடைய ஒர்க்ஸை வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. தேடி தேடி அவங்க வந்துட்டு நம்ம ஹிஸ்ட்ரியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்தியன் ஹிஸ்டோரியன்ஸோடைய ஃபோக்கஸ் வந்துட்டு 1960 வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, அரசியல் வரலாறை தான் ரொம்பவே மையப்படுத்தி எழுதியிருந்தாங்க. பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? அவங்க அந்தந்த பிராந்தியங்களோட வரலாற்றை, இப்போ வந்துட்டு தமிழ்நாடுனா தமிழ்நாட்டை சேர்ந்த அறிஞர்கள்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, இப்போ மகாராஷ்டிரா இருக்குன்னா இப்போ அந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அந்த ஸ்டேட்டோடைய ஹிஸ்ட்ரி, இப்படி ஒவ்வொருத்தவங்க அந்தந்த பிராந்தியங்களுடைய வரலாற்றை வம்சாவளி அடிப்படையில் பெருமைப்படுத்தி எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ அகில இந்திய அளவில் வந்துட்டு வரலாற்றை எழுதினவங்க தேசியவாத கருத்துக்களால் ரொம்பவே ஈர்க்கப்பட்டிருந்தாங்க. விஎஸ் ஸ்மித் வந்துட்டு எழுதியிருந்தாரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அவரோட புக்கில் வந்துட்டு ஒரு 3ல் 1 பகுதி அலெக்சாண்டரை பற்றி தான் அதிகமாக எழுதியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த அணுகுமுறைக்கு மாற இந்திய அறிஞர்கள் என்ன பண்ணாங்க? அலெக்சாண்டருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை ரொம்பவே குறைச்சிக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க? அலெக்சாண்டருக்கும் போரஸ்க்கும் இடையில நடைபெற்ற அந்த உரையாடலுக்கும், வடமேற்கு இந்தியாவை செலுகஸ்டேருந்து சந்திரகுப்த மௌரியர் மீட்டெடுத்த அந்த நிகழ்வுக்கும் ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சரிங்களா? அந்த சமகாலத்தில் வாழ்ந்த நம்ம இந்திய நாட்டு அரசர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்துட்டு எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி எழுதின சில ஹிஸ்டாரியன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கேபி ஜெயஸ்வாலை சொல்லலாம். வேறு யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஎஸ் அல்டேக்கர் அப்படிங்கிறவரையும் சொல்லலாம். ஸோ இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, சாகர்கள் மற்றும் குஷானர்களோட ஆட்சியிலேருந்து இந்தியாவை மீட்டெடுக்கிறதுல உள்நாட்டு ஆளும் வம்சங்கள் என்னென்னலாம் பண்ணினாங்க அப்படிங்கிறத அதிகமாகவே அவங்க வந்துட்டு அவங்களுடைய புக்ஸில் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மத்திய ஆசியாவை சேர்ந்தவங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க இந்தியாவுடைய ஒரு அங்கமாகவே மாறிட்டாங்கங்கிறதையும், அவங்க இந்திய வளங்களை அவங்களுடைய பூர்வீக நாட்டுக்காக சுரண்டலைங்கிறதையும் அவங்க முழுமையாக உணரலை. இருந்தாலும் கேபி ஜெயஸ்வாலோட மிகச்சிறந்த பங்களிப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் கொடுங்கோல் ஆட்சி மட்டுமே நிலவுச்சு அப்படிங்கிற கட்டுக்கதையை அவர் தகர்த்தெறிஞ்சார். என்னன்னா, நிறைய பேரோடைய புக்ஸில், அதாவது நம்ம நாட்டை பற்றி வெளிநாட்டவங்க வந்துட்டு எழுதியிருந்தாங்க இல்லையா? நம்ம நாட்டில் கொடுங்கோல் ஆட்சி தான் நடந்தது, டிஸ்போட்டிசம்க்கு நம்ம பழகிட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதை வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத அவர் நல்லாவே வந்துட்டு ப்ரூவ் பண்ணார். 1910 அந்த 12 இந்த காலகட்டத்திலேயே பண்டைய இந்தியாவில் குடியரசுகள் இருந்துச்சு, அது ஓரளவுக்கு சுய ஆட்சி உரிமையை பெற்றிருந்துச்சு அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் அவர் பல கட்டுரையை எழுதியிருந்தார். அவரோட ஆய்வோட முடிவில் 1924 ஹிந்து பாலிட்டி அப்படிங்கிற ஒரு நூலே வெளியாச்சு. ஆனாலும் அவருடைய புத்தகத்தை பற்றி நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய பேர்கிட்ட வந்து இருந்தது. என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன தேசியவாத கருத்தை வந்துட்டு அவர் அந்த பண்டைய நிறுவனங்கள் மேலே வைக்கிறாரு, திணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஸ்வால் மேலே குற்றச்சாட்டுகள் எழுந்தது. ஆனாலும் அவர் முன்வச்ச அந்த குடியரசு அரசாங்கத்தோட தன்மையை பல பேர் விமர்சித்தாலும் இந்த குடியரசு ஆட்சி முறை நடைமுறையில் இருந்தது அப்படிங்கிறத பற்றி அவருடைய அந்த அடிப்படை ஆய்வு கோட்பாடு பரவலாக எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு.
மேலும் அவருடைய நூல், அவர் எழுதின நூல்னு சொன்னோம் இல்லையா? ஹிந்து பாலிட்டி அப்படிங்கிற அந்த புக்கோடைய 6த் எடிஷன் வரைக்குமே வந்துட்டு இப்போதைக்கு வெளியாயிடுச்சு. அதாவது இந்த புக்ல இப்ப சொல்லப்பட்டிருக்கிற லெவலுக்கு 6த் எடிஷன் வரைக்கும் வெளியாயிடுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதனாலேயே இந்த புக்க வந்துட்டு இந்த ஹிந்து பாலிட்டி அப்படிங்கிற இந்த நூலை வந்துட்டு செவ்வியல் நூல், கிளாசிக் புக்கா வந்துட்டு எல்லாருமே ஹிஸ்டாரியன்ஸ் மத்தியில கிளாசிக் புக்கா இதை வந்துட்டு கன்சிடர் பண்றாங்க. சரி, இப்போ யாரை பத்தி பார்த்தோம்? ஜெய்ஸ்வால் பத்தி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா ஏஎல் பாஷம். ஏஎல் பாஷம் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன். ஆனால் வந்துட்டு இந்தியாவை பற்றி நம்ம நிறைய புக்ஸ் வந்துட்டு எழுதியிருக்காரு. அவர் வந்துட்டு சமஸ்கிருதத்தை வந்துட்டு நல்லா கற்றுக்கிட்டு நம்ம இந்தியா பற்றி நிறைய அவர் வந்துட்டு புக்ஸ் வந்துட்டு எழுதியிருக்காரு. அவருடைய கண்ணோட்டம் படி அவர் என்ன சொல்கிறாருன்னா, பண்டைய இந்தியாவை இப்போ இருக்கக்கூடிய நவீன கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க, அதுவே வந்துட்டு ஒரு பெரிய தவறான செயல் அப்படின்ட்டு சொல்லி அவருடைய புக்ஸில் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. இன்னும் அவருடைய எழுத்துக்கள் வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஹெட்ரோடாக்ஸ் செக்டாக வந்துட்டு இருக்கும். எப்படின்னா வேதங்கள் மேலே வந்துட்டு அதிக ஈடுபாடு காட்டாமல் மற்ற கொள்கைகள் மேலே வந்துட்டு அதிக ஆர்வம் மிக்கதாக வந்துட்டு அவர் வந்துட்டு எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஹிஸ்ட்ரியை வந்துட்டு சும்மா நம்ம வந்துட்டு எக்ஸாமுக்காக ஒரு ஒரு படிக்கணும் அப்படின்ட்டு படிக்காதீங்க, ஒரு இன்ட்ரெஸ்டோட வந்துட்டு படிங்க. நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பாரம்பரியம், கல்ச்சர்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஆர்வத்தோட படிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு புக்ல? அவருடைய புக் த ஒண்டர் தட் வாஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு புக்கை வந்துட்டு எழுதியிருக்காரு. அதுல வந்துட்டு இவர் தெளிவா இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்த பண்டைய இந்திய பண்பாடு மற்றும் நாகரிகத்தோட இந்த பரிணாமங்களை வந்துட்டு வி.ஏ. ஸ்மித் மாதிரி நிறைய பிரிட்டிஷ்ல எழுத்தாளர்கள் வந்துட்டு என்ன பண்றாங்க, ஒரு பாரபட்சமாக வந்துட்டு எழுதியிருப்பாங்க. அதாவது இங்கிலீஷ் மென்ஸ்க்கு ஃபேவராக வந்துட்டு எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதாமல் இவர் வந்துட்டு என்னது கரெக்டாக ஒரு பரிவுணர்வோட எல்லாமே ஆய்வு செஞ்சு இவர் வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு எழுதியிருப்பார். ஸோ இந்த பாஷம் வந்துட்டு இந்த வரலாற்று ஆய்வோட போக்க அரசியல் சார்ந்த நிலையிலிருந்து அரசியல் சாராத நிலைக்கு மாற்றி அமைக்கிற ஒரு பெருமையை இவரை சேரும். ஏன்னா எல்லாருமே பொலிட்டிக்கல் சைடாகவே வந்துட்டு ஹிஸ்ட்ரியை எழுதிட்டு இருக்கும்போது இவர் நான் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு எழுதுறாரு. நான் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கும்போது அது வந்துட்டு சொசைட்டி, எக்கனாமி இது எல்லாம் பேஸ் பண்ணி வரும். அடுத்த ஒரு முக்கியமான ஆசிரியர், அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிடி கோசம்பி அப்படிங்கிறவர். இவர் எழுதின புக்கு பேர் என்ன? அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு த ஸ்டடி ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற புக்கை இவர் எழுதியிருக்காரு. இந்த நூல் வந்துட்டு பிற்காலத்தில் த சிவிலைசேஷன் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா இன் ஹிஸ்டாரிக்கல் அவுட்லைன் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு பரவலாக புகழ் பெற்றுச்சு. இந்திய வரலாற்று ஆய்வில் இந்த கோசம்பி அப்படிங்கிற இவர் வந்துட்டு இந்த வரலாற்று ஆசிரியர் ஒரு ஒரு நியூ பாத்வேவை உருவாக்குனாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே எப்படி எழுதிட்டு இருந்தாங்க, பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி, ராஜாக்களை குளோரிஃபை பண்ணி இப்படி தான் எழுதிட்டு இருந்தாங்க. அப்படி எழுதிட்டு இருந்த காலகட்டத்தில் இவருடைய ஐடியாலஜி வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னா, கார்ல் மார்க்ஸோட ஐடியாலஜி மாதிரி ஒரு நாடு அப்படிங்கிறது அரசரை மட்டும் மீன் பண்ணி கிடையாது, மக்களை மீன் பண்ணி இருக்கணும். அந்த மக்கள், அந்த சொசைட்டி அவங்களுடைய எக்கனாமியை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அவருடைய ஐடியாலஜி வந்துட்டு இருக்குது. யாரோட ஐடியாலஜி? கோசம்பி அவருடைய ஐடியாலஜி வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ வந்துட்டு ஆனால் இவருடைய இந்த அப்ரோச்சை வந்துட்டு நிறைய பேர் அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன் இவரு முதற்கொண்டு பாஷம் முதற்கொண்டு இவரை வந்துட்டு அப்போஸ் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணி தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா இவரோட தியரி எப்படி இருக்குது? கார்ல் மார்க்ஸ் தியரி. அதாவது யார் வேலை பண்ணுறாங்க, அவங்க தான் வந்துட்டு இந்த சொசைட்டியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, மக்களால் தான் சொசைட்டி வந்துட்டு நடக்குது அப்படிங்கிற சொசைட்டி ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இவருடைய ரைட்டிங்ஸ் வந்துட்டு இருந்தது. இவர் முதல்ல என்ன பண்ணார்னா சோஷியல் ஸ்டேஜஸாக சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களோட நிலையை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ட்ரைபல் கிளாஸ்லேருந்து ஆரம்பித்து கிளாஸ் ஸ்டேஜ் வரைக்கும் பழங்குடியாக இருந்த மக்கள் சமூக நிலைக்கு ஒரு சமமான நிலைக்கு வந்துட்டு மாறுறது வரைக்கும் அவர் வந்துட்டு மக்களோட நிலையை பற்றி அவர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். ஓகேவா? ஸோ இந்த இதுதான் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு ஹிஸ்ட்ரியோட பரிணாமங்கள் வந்துட்டு மாறிக்கிட்டே வருது எழுதுகிறவங்களுடைய ரைட்டிங் ஸ்கில்ஸ். ஸோ இந்த கடந்த 40 வருஷங்களில் என்ன ஒரு சேஞ்ச் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அதிகமான ஹிஸ்டாரியன்ஸோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சொசைட்டியை பேஸ் பண்ணி, எக்கனாமியை பேஸ் பண்ணி, கல்ச்சரை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குது. வெறும் பொலிட்டிக்கல் அரசியல் சார்ந்து மட்டும் இல்லை ஹிஸ்ட்ரி. இது ரொம்ப
பாலிடிக்ஸ் வந்துட்டு என்னது சொசைட்டியோட அவங்க வந்துட்டு கனெக்ட் பண்ணி வந்துட்டு எழுதுறாங்க. இப்போ உள்ள இருக்கக்கூடிய ஹிஸ்டோரியன்ஸ் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஆர்கியாலஜி பழமையான பொருட்களை வந்துட்டு ஹிஸ்ட்ரி அவங்க ரைட்டிங்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க பழமையான பொருட்களை தேடி போகிறாங்க. அதை ஒரு எவிடன்ஸாக வச்சுக்கிட்டு ஆர்கியாலஜி ஆந்த்ரோபாலஜினா மனிதவியல் அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஹிஸ்ட்ரி வந்துட்டு இப்போது அவங்களுடைய தேடுதல்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ எவிடன்ஸ் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதோட அர்த்தம் என்னன்னு சொல்கிறாங்க, ஃப்யூச்சரில் இந்த மெத்தடில் ஹிஸ்ட்ரி இது போச்சுன்னா ஃப்யூச்சரில் ஹிஸ்ட்ரியோட ஸ்டடீஸ் வந்துட்டு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் நம்ம 3 செக்ஷன் வந்துட்டு பார்த்துருப்போம். காலனியாலிஸ்ட் வியூவில் வந்துட்டு ஹிஸ்ட்ரி எப்படி இருந்தது, நேஷ்னலிஸ்ட் வியூவில் எப்படி, நான் பொலிட்டிக்கல் வியூவில் எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்யூனல் அப்ரோச். ஓகேவா? கம்யூனல் அப்ரோச்சை பற்றி பார்க்க போகிறோம். இது எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1980க்கு பிறகு 1980க்கு பிறகு ஒரு புது ப்ராப்ளம் வருது. என்னன்னா சில ஹிஸ்டாரியன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, லாஜிக் இல்லாமல் எமோஷ்னலாகவும் அக்ரெசிவாகவும் அவங்களுடைய ரைட்டிங்ஸ் வந்துட்டு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, பண்டைய இந்தியா ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னா ஹிந்துயிசம் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோட அவங்களுடைய எழுத்துக்கள் இருக்குது. இது வந்துட்டு முற்றிலுமாக ஒரு தவறான கருத்து. பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த எழுத்தாளர்கள் அப்போ என்ன பண்ணாங்க, இந்தியாவோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க டவுன் பண்ணி எழுத ஆரம்பித்தாங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு அவ்வளோ சாதனைகள்லாம் இந்தியர்கள்லாம் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி வந்துட்டு அவங்களுடைய எழுத்துக்கள் எழுதுது. ஆனால் இப்போ இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியன் ஹிஸ்டாரியன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷனை ஹைலைட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் அப்போது ஒரு போட்டி, ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. காலனியாலிஸ்ட்டுக்கும் நேஷ்னலிஸ்ட்டுக்கும் தான் வந்துட்டு அதனால தான் ஒரு போட்டி வருது. ஏன்னா இவங்க காலனியாலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை தான் வந்துட்டு பெருமைப்படுத்தி பேசுகிறாங்க, இந்தியர்களை சிறுமைப்படுத்தி பேசுகிறாங்க. இவங்க நேஷ்னலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இந்தியர்கள் நாங்கள் வந்துட்டு எதுக்கும் குறைஞ்சவங்க இல்லை, எங்களுக்கும் இவ்வளோ இது இருக்குது, நாங்கள் ஆட்சி முறைகள் எங்களுக்கும் வந்துட்டு நீண்ட கால வரலாறுகள் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இவங்களும் வந்துட்டு பேசுகிறாங்க. ஸோ ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது யாருக்கும் காலனியாலிஸ்ட்டுக்கும் நேஷ்னலிஸ்ட்டுக்கும். அது வந்துட்டு எப்போ 80s இதுக்கு முன்னாடி வரைக்கும் 1980s அப்புறம் எப்படி வந்து பிரச்சனை மாறுது, திசை மாறுதுன்னு பார்த்தோம்னா கம்யூனல் வெர்சஸ் ரேஷ்னல் அப்படின்னு மாறுது. அதாவது மதவாதர்களுக்கும் பகுத்தறிவாளர்களுக்கும் இடையே வந்துட்டு என்ன ஆகுது, பிரச்சனை ஏற்படுது. ஸோ கம்யூனல் ஹிஸ்டாரியன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மித் எல்லாத்தையுமே ஹிஸ்ட்ரியாக மாற்றுறாங்க. எக்ஸாம்பிள் இப்போ ராமாயணம் இருக்குது அப்படின்னா அது ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி அப்படிங்கிறது ஹிஸ்டாரியன்ஸாக ஒரு சயின்டிஃபிக்கலாக வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு உண்மையாக நடந்த விஷயங்கள் தான். இதிகாசங்களை ஹிஸ்ட்ரியாக மாற்ற பார்க்குறாங்க, ப்ரூஃப் இல்லாமல் கிளைம் பண்ண பார்க்குறாங்க. ஸோ கேஸ்ட் சிஸ்டத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஒரு கருத்தை அவங்க சொல்கிறாங்க, ஆரியன்ஸ் இந்தியாவில் தான் ஆரிஜின், அவங்களுடைய பூர்வீகம் இந்தியா தான் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னாலே அவங்க வந்துட்டு வெளிநாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு டிவைடிங் பாலிசியை அவங்க வந்துட்டு கொண்டு வராங்க. இதை ஆக்சுவலாக நம்ம எப்படி பார்க்கணும், அதுக்கு எவிடன்ஸ் ப்ளஸ் லாஜிக் இப்படி தான் வந்துட்டு நம்ம ஹிஸ்ட்ரியை வந்துட்டு எழுதணும். மித்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஹிஸ்ட்ரியாக மாற்றக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்போ நடக்குது, 1980s அப்புறம் வந்துட்டு நடக்குது. ஏன் இந்த ஒரு கருத்தை இங்கே முன்வைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு பாயிண்ட் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க புக்கில். என்ன, சென்ட்ரல் ஏஷியன்ஸ் வந்துட்டு மத்திய ஆசியர்கள் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டத்துக்காக வரலை, இப்படி ஒரு தவறான கருத்து பரப்பப்பட்டிருக்குது. அப்படி இல்லை, அவங்க பல மத்திய ஆசியர்கள் வந்துட்டு இந்தியாவை தங்களுடைய பூர்வீகமான தங்களோட தாயகமாக அவங்க வந்துட்டு ஆக்கிக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸை மட்டும் வெளிநாட்டை சேர்ந்தவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க இல்லை அப்படின்ட்டு ஒரு கருத்தை முன்வைக்கிறது தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த புக்கில் பதிய வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு விஷயம் என்ன, நமக்கு முக்கிய ஒரு ஃபேக்ட் தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நான் சொன்ன போல் ஹிந்து அப்படிங்கிற வேர்ட் வந்துட்டு ஏன்ஷியன் டெக்ஸ்ட் எதுலேயுமே கிடையாது. ஏன்னா ஹிந்து அப்படிங்கிற வார்த்தையை சிந்து நதியில் வாழ்ந்த மக்களை வந்துட்டு அரேபியர்கள், பெர்ஷியன்ஸ் வந்துட்டு பாரசீகர்கள் வந்துட்டு இந்த மக்களை அழைத்த வார்த்தை தான் என்னது, ஹிந்து அப்படிங்கிற வார்த்தை. ஓகேங்களா? ஸோ அது ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த வார்த்தை கிடையாது. ஸோ ஆனால் இவங்க 1980s அப்புறம் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஹிந்து ஐடென்டிட்டியை புஷ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனல் மெசேஜாக இதில் என்ன சொல்கிறாங்க, ஹிஸ்டாரியன்ஸ் வந்துட்டு ஹிஸ்ட்ரியை வந்துட்டு கேர்ஃபுல்லாக எழுதணும், எவிடன்ஸ் ப்ளஸ் லாஜிக்கோட தான் எழுதணும், சயின்டிஃபிக் மெத்தட் இருக்கணும். அதை தான் இந்த மாடர்ன் ஹிஸ்டாரியன்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் 2ல்
ஆர்எஸ் சர்மா முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட சாப்டர் 2 முடியுது. நெக்ஸ்ட் நம்ம சாப்டர் 3 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே கனெக்டட்.